வெல்கம் டு மாஸ்க்மேன் கேஜெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். இல்லையா ஒரு நிமிஷம். இது என்ன புதுசா என்னமா அடிக்க வச்சிருக்கீங்க? இது எல்லாமே வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். சரி, இதுல என்னவா கதை இருக்கு? இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே நிறைய டைப் இருக்குது. சரி, ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட்ரோ மாடல். சரி, இது என்ன பண்ணும்? இது வந்து நீங்கள் ஃபோன் மூலமாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்க முடியும், மெமரி கார்டு போட்டுக்க முடியும், ஆக்சஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சரி, இது என்னதுன்னா இது ஸோ இது பண்ணிங்கன்னா ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, நல்லா நெக்ஸ்ட் சாங்கு ப்ரீவியஸ் சாங் மாற்றுறது, வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது. ஸோ இது வந்து அந்த காலத்து ரேடியோ பழைய இருக்கும், ரெட்ரோ லுக்கில் இருக்கும். அதே மாதிரி ரெட்ரோ லுக் தான், நல்லா பவராகவே இருக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, ஸ்மூத்தாகவே இருக்கும். சேம் அதிலே அதே மாதிரி மெமரி கார்டு போட்டுக்கலாம், சார்ஜ் இருக்கு, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணி முடியும், ஆக்சஸ் ஒர்க் பண்ணி. ஸோ இதுல வந்து ரெண்டு மாடல் இருக்கு. இதுவே வந்து டிஸ்பிளே கிளாக்கோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளே கிளாக் வந்து நீங்க டச் பண்ணாலே ஆனாலும் சரி. ஸோ இதுல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்துடும். இதுல வந்து கிளாக் லைட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைட் வந்துடும். இந்த மாடல் வந்து கீழே வந்து கிளாக் வரும். இப்போ இது என்னன்னா இது ஜம்முன்னு இது போக்கியமான இது இது வந்து பிகாச்சுன்னு சொல்லுவாங்க. சரி சரி, நிறைய பேருக்கு பிகாச்சு கேரக்டர் போக்கிமான் போகலாம், கேமா இருந்துச்சு. இப்போ கேம் இருக்கே நிறைய பேர் விளையாடுறாங்க. இது வந்து பிகாச்சு ப்ளூடூத் ஸ்பீக்கர். சவுண்டு நல்லா இருக்கும். சேம் சீட்டட் சார்ஜ், யூஎஸ்பி, மெமரி கார்டு, ஆக்சஸ் எல்லாமே கொடுக்க முடியும். இது என்ன குவாலிக்கா மாதிரி இருக்கு? குறைக்க மாதிரி இல்லை, இது வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் வந்து கம்பி சின்னதாக இருக்கும், ஆனால் பயங்கர சவுண்டாக இருக்கும். கண்டிப்பாக ஜேபிஎல்ல மினி பூஸ்ட். ஜேபிஎல் கம்பெனியில் மினி பூஸ்ட். நல்லா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே மேலே இன்னொரு ஸ்பீக்கர் நம்மகிட்ட இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் வந்து எம்எஸ்எல்ங்கிற ஒரு பிராண்ட் வருது. சரி. ஸோ இதுலேயே சேம் தான். நம்ம மற்ற ஸ்பீக்கரில் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. ஒரு போர்ட்டபுளாக சின்னதாக கை கட்டினா ஆகட்டும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நல்லா இருக்கு. அது என்ன பெருசா இருக்கு, ஏதோ கம்மி மாதிரி இருக்கு. அது வந்து சவுண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டிவிக்கு அவங்களுக்குலாம் வந்து சவுண்ட் பாக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்லேயும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோஆக்சில் ஓ சரி சரி பண்ணி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி. ஓகே ஓகே. எவ்வளோ பெருசா இருக்கு, ஏன்னா நிறைய போட்டு அடிக்கும் மாதிரி தான் இருக்கு. இது ப்ரைஸ் கேட்டீங்கன்னா வந்து எவ்வளோண்ணே ப்ரைஸ் வந்து நம்ம லாஸ்ட் கொடுத்துருவோம். சரி ரைட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமா, வித்தியாசமா இருக்கு. இதில் வந்து RGB லைட்டிங் இருக்கு. சார்ஜிங் மோடுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா வயர்லெஸ் சார்ஜ் வரும். அப்படியா? ஸோ உங்ககிட்ட வயர்லெஸ் சார்ஜில் வாட்ச் இருக்கோ, இல்லை வந்து மொபைல் ஃபோன் இருக்கோ, அதை வந்து இதில் சார்ஜ் பண்ணுவோம். அது எப்படி டேரெக்டாக வச்சாகணும் இல்லை எதுவும் கனெக்ட் பண்ணுமா? நீங்கள் வந்து இதை சார்ஜ் கனெக்ட் பண்ணுவோம். சரி சரி சரி. கனெக்ட் பண்ணிட்டு உங்களோட வயர்லெஸ் வாட்ச் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே.